அப்பா. சில வாட்டி நானே யோசிப்பேன், இவங்களுக்குலாம் இவ்வளோ எஃபர்ட் தேவையா, வீடியோலாம் போடுறது தேவையா அப்படின்னு. ஏன்னா இவங்க எதுவும் குறுக்கிற மாதிரி தரல, வீடியோ போடுற தேவையா அப்படின்னு நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனா இன்னொரு வாட்டி வந்து ஆனா இன்னொரு ஆங்கிள் பார்த்தோம்னா, நானே வந்து லைக் சரி நம்ம தான் வீடியோ போடுறோம், லைக் போடுவோம், நம்மளுடைய இது அதுதான், நமக்கு பிடிச்ச இது அதுதான், நமக்கு பிடிக்கிற விஷயம் பண்றதுக்கு நம்ம அவ்வளவு பெருசா யோசிக்க கூடாது அப்படின்னு. ஆனாலும் சில வாட்டி வந்து நானே வந்து நான் யோசிச்சேன் நிறைய வாட்டி, ஒரு தடவை 100 தடவைக்கு மேல யோசிச்சேன், இந்த வீடியோ பண்ணியானுமா நீ. ஏன்னா அது வந்து ஏற்கனவே சொன்னதான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் அதிகமா சொல்ற மாதிரி தான் இருக்கு. இந்த ஐஎஸ்எல் விஷயத்தை பத்தியோ சரி, இந்தியன் ஃபுட்பாலோட மென்ஸ் டீமோட நிலவரத்தை பத்தியோ. ஏன்னா வந்து எப்பயாவது நம்ம யோசிப்போம்ல, சரி இதுக்கு மேல கீழே போக முடியாது, மேல மட்டும்தான், ஒன்லி வே இஸ் அப், லைட் அட் எண்ட் ஆஃப் த டனல், அது இதுன்னு தான் சொல்லுவோமே தவிர, ஒவ்வொரு வாட்டியும் அவங்க வந்து மூஞ்சியில செருப்பாலே அடிக்கிறாங்க, செருப்ப சாலையில் மூக்கி அடிக்கிறானுங்க. இந்த மாதிரி நாங்க இதுக்கும் கேவலமா போவோம்னா, இதை விட கேவலமா போவோம்னா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி காமிக்கிறாங்க, சொல்றாங்களோ இல்லையோ அவங்க செயல்ல அது காமிக்கிறது. ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல பழமொழி இருக்கு. சொல்றதை விட செயல்ல தான் நிறைய பேசும் அப்படின்னு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஒரு சில இடத்துல வந்து ஒரு இடம் உடஞ்சிருந்தா அதை ரிப்பேர் பண்ணலாம், பேட்ச் ஒர்க் பண்ணலாம், இல்ல வேற பொருளை கொண்டு வரலாம், டேப் போட்டு ஓட்டலாம், என்ன ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாம். ஆனா ஒரு பாயிண்ட் தாண்டி வந்து இதுக்கு மேல எவ்வளவுதான் போனாலும், லைக் என்னதான் பண்ணாலும் இதை வந்து ஒட்ட வைக்க முடியாது, இதை வந்து சரி பண்ண முடியாது, பியாண்ட் ரிப்பேர்னு சொல்லுவாங்க. லைக் ரிப்பேருக்கும் தாண்டி அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, நான் இப்ப இந்த சட்டையை போடும்போது, நான் முன்னாடி முன்னாடி இப்பெல்லாம் இந்த சட்டையை போடும்போது நான் வந்து பெருமையா போடுவேன், இந்தியன் ஃபுட்பால் டீம் சர்ச்சிடா, என்னுடைய ஊர்ரா, நான் இந்தியாவில் பிறக்கலனாலும் நான் இந்த டீம் நான் சப்போர்ட் பண்றேன், லைக் இதை பார்த்து வளர்ந்தவன் நானு, நல்லதோ கெட்டதோ இது ஒரு பெருமை வரும் எனக்கு. இப்பெல்லாம் இந்த சட்டையை பார்த்தா எனக்கு வந்து அருவறுப்புன்னு சொல்ல முடியாது, அது வந்து அது என்ன வார்த்தைன்னு சொல்றேன் எனக்கு தெரியல, அது எப்படி சொல்றது லைக் ஹவு டு யூ சே தட், அந்த ஒரு வார்த்தை என்னால கண்டுபிடிக்க முடியல. லைக் வந்து சரி என்னாலே என் வார்த்தையாலே என் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை என்றால் அப்பயே தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு கேவலமா இருக்குன்னு நிலைமைன்னு. ஐஎஸ்எல் பத்தி எந்த நியூஸும் இல்ல, ஐ லீக் பத்தி எந்த நியூஸும் இல்ல, இந்தியன் உமன்ஸ் லீக் பத்தி எந்த நியூஸும் இல்ல. ஏதோ நடுவில் ஒரு ஸ்மோக் ஸ்கிரீன் மாதிரி 2 பேர் வந்து நேஷனாலிட்டி மாத்தினானுங்க, அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சே தவிர, ரயன் வில்லியம்ஸ் வந்து நேஷனாலிட்டி மாத்தி விட்டார் இந்தியாவுக்கு. அதுக்கப்புறம் அவனீத் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து ரீசெண்டா நேஷனல் டீம் ஸ்குவாட்ல ஆட்ல இருக்கா. அப்படி அந்த மாதிரி ஏஎஃப்சி குவாலிஃபயர்ஸ் குவாலிஃபை போறது இல்ல, பட் குவாலிஃபயர்ஸ்னு பேரு. அது ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனா வந்துச்சு. சரி ஓகே அவங்க வரானுங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பண்ணணும்ல, வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐஎஸ்எல் வந்து ஒரு நியூஸும் வரல. அப்கோர்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிட்டிங் ப்ராசஸ்ல நடந்தது, பேர் வந்து பிட் பண்ணதான் பிட்டர்ஸ் 4 பேர் வந்ததா சொன்னானுங்க. ஒன்னு வந்து எஃப்எஸ்டிஎல் ப்ரீவியஸா இருந்தவனுங்க, கான்சென்ட் ஹெரிட்டேஜ் குரூப், இன்னொன்னு வந்து ஃபேன் கோடு, இன்னொன்னு வந்து ஒரு வெளியூர் கன்சார்டியம் மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்கோர்ஸ் வந்து ஒரு ஸ்பான்சர் பண்ணணும்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும், சும்மா உடனே வந்து ஒரு பணத்தை கொடுத்து ஏதோ லைக் இட்ஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் அது. ஏன்னா அது வந்து லைக் லீகை மட்டும் பெருசாக்கிறதுக்கு ஒரு லீக்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா லீக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவங்க பார்க்கணும். ஒரு கிளப்ஸா இருக்கட்டும் சரி, ஃபைனான்சியல் மாடல் எப்படி இருக்கு, மர்ச்சன்டைஸ்க்கு என்ன பண்றானுங்க, ஃபேன் என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன பண்றானுங்க, டிவி ரைட்ஸ்க்கு என்ன பண்றாங்க, ப்ராட்காஸ்ட் ரைட்ஸ் என்ன பண்றானுங்க, ஓடிடி இந்த ஹாட் ஸ்டாரோ இல்ல ஃபேன் கோட அந்த ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அதுக்கு என்ன பண்றானுங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது உள்ள. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும்போது எடுத்தோமா கௌத்தமா முடிவெடுக்க முடியாது. சோ ஃபுல்லா யோசிச்சு தரோத முடிவு எடுக்க வேண்டும். அது வந்து எப்படிப்பட்டதுன்னா, அந்த ரெவன்யூ மாடல் எப்படின்னா, ஒரு ஏஎஃப்எஃப் வந்து ஒரு ரிட்டர்ன் வர மாதிரி வந்து எப்படின்னா, அவங்களுக்கு 37.5 கோடி வேணும்,
இல்லைன்னா 5% ஆஃப் த கிராஸ் ரெவன்யூ. தட் இஸ் எவ்வளவு ரெவன்யூ தான் இல்ல 5% எது வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. அதையும் தாண்டி சில பினான்சியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனா ஏஎஃப்எஃப் போட்ட பிளான் வச்சு பார்த்தா இந்த இவங்கெல்லாம் பார்த்து ஓகே இவங்க ஏதோ பிளான் போடுறானுங்க, ஆனா நமக்கு வந்து வருஷம் 200-300 கோடி லாஸ் ஆகும், அதனால நமக்கு இதுக்கும் சாவகாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கடைசியில பார்த்தா இப்போ ஐஎஸ்ஆர் ரைட்ஸுக்கு எவனுமே பிட் பண்ணல. நோ பிட்டர்ஸ், கரை சேர்த்து போயிட்டானுங்க. சரி, இதுதான் சரியா வரலன்னு பார்த்தா அப்பேரண்ட்லி ரெண்டு கிளப்ஸ் வந்து ரெண்டு ஐஎஸ்ஆர் கிளப்ஸ், என்ன கிளப்ஸ் தெரியல, ரெண்டு கிளப்ஸ் ஐ எம் கெஸ்டிங் மோகன் பகானோ, ஈஸ்ட் பெங்காலோ, கேரளா பிளாஸ்டர்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பெரிய இது அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டு ஒரு மாடல் மாதிரி கொண்டு வந்தாங்களா, ஏதோ ஒரு சம்திங் லைக் தட் என்னமோ பண்ணி அது ஏஎஃப்எஃப் ஒத்துக்கல போல இருக்கு. சரி, உங்களுக்கு என்னதான்டா வேணும், என்ன பண்ணா இந்த லீக் நடக்கும் அப்படின்னு நம்மளே கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிட்டோம். ஏன்னா வந்து பிளேயர்ஸே வந்து மொத்தமா சேர்ந்து வந்து ஒரு கெஞ்சல்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் சுனில் சேத்ரி, சந்தேஷ் சிங், குர்ப்ரீத் சந்து, நிக்கில் புஜாரி, அவங்களாம் வந்து சோசியல் மீடியால அந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்க, நாங்க கெஞ்சுறோம் தயவு செய்து எங்களை ஆட வைங்க, இந்தியன் ஃபுட்பால் வந்து வேணும் எங்களுக்கு, லைக் ஐஎஸ்எல் நடக்கணும், டாப் லீக் நடக்கணும் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில லைக் இப்போதைக்கு டார்க்னஸ் தான் இருக்கு, வி நீட் சம் லைட், என்ன தட்டனால் ஒரு ஒளி வேணும் அப்படின்னு. வேற ஒளி இருக்கு, புரியுறவங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அந்த ஒரு ஒளி தான் இருக்கு இப்போதைக்கு நம்ம கிட்ட, ஏன்னா வேற எந்த ஒளியும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐஎஸ்எல்லே இல்ல, லைக் வந்து 10-11 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லீக் ஸ்டார்ட் பண்ணதும், இந்த ஐஎஸ்எல் ஸ்டார்ட் பண்ணதும் ஐ லீக் வந்து ஒதுக்கப்பட்டு, சரி ஐ லீக்கு வந்து எல்லாம் செகண்ட் டிவிஷனா போட்டு இருக்கிற கேரளான பிராட்காஸ்டர்ஸ் கொடுத்து இருக்கிற ஒஸ்ட் டைமிங்ஸை கொடுத்து ஐஎஸ்எல்க்கு அப்படி ஆவு இது பண்ணானுங்க. ஐஎஸ்எல்க்கு ஒரு புது லீகே ஸ்டார்ட் பண்ணதுக்கு கொடுக்குற அந்த பணத்தை நீ ஐ லீக்ல போட்டு அதை வந்து கிளாமரைஸ் பண்ணியிருந்தாலே நம்ம ஏகப்பட்ட நம்ம வந்து பெட்டரா இருந்திருப்போம், நம்ம வந்து இன்னும் பெட்டரா இருந்திருப்போம். ஏன்னா ஐ லீக் இருக்கும்போது நம்ம ஏஎஃப்சி கப்பு அதுக்கெல்லாம் வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தோம். ஈஸ்ட் பெங்கால் வந்து செமிஃபைனல்ஸ் போனானுங்க, டெம்போ செமிஃபைனல்ஸ் போயிருந்தானுங்க, பெங்களூர் வந்து ஏஎஃப்சி கப் ஃபைனல்ஸ் போனாங்க 2016ல. அப்புறம் மீதியெல்லாம் கூட ஏகப்பட்ட ஏஎஃப்சி பர்ஃபார்மன்சஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஐ லீக் வந்து அப்போ வந்து ஐ திங்க் ஒரு டைட்டில் வந்து ஏஷியாவில் வந்து ஒன் ஆஃப் த டாப் லீக்ஸ் அந்த மாதிரி ஓட் பண்ணப்பட்டது. பிகாஸ் எவ்வளோ லைக் வந்து காம்படிட்டிவ் வந்துச்சு. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் டைட்டில் ரேஸா இருக்கட்டும், ரெலிகேஷன் ரேஸா இருக்கட்டும், சரி கடைசி 4 வரைக்கும் போச்சு. நிறைய டைட்டில் ரேசஸ் இந்த மாதிரி இந்த ஜெயிக்க வேண்டியது, யார் ரெலிகேட்டா போறா, எஸ் டீம்ஸ் கம்மி தான், 13-14 டீம் தான் இருந்துச்சு, பட் அவ்வளோ காம்படிட்டிவா இருந்துச்சு. அண்ட் வந்து ஒரே டீம் மட்டும் தான் ஜெயிக்குமா லீக் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா டெம்போ ஜெயிச்சானுங்க கொஞ்சம் வாட்டி, மோகன் பகான் ஜெயிச்சானுங்க, அப்புறம் திடீர் இந்த மாதிரி ஐஸ்வால் டீம் பார்த்தோம் ஜெயிச்சானுங்க, மினாரார் பஞ்சாப் ஜெயிச்சானுங்க, சென்னை சிட்டி ஜெயிச்சானுங்க. சோ இந்த மாதிரி ஒரு டீம் மட்டும் ஜெயிக்கும், லைக் ஒரே ஒரு டீம் மட்டும் தான் இவ்வளவு காசு வச்சு இவ்வளவு ஓடுறாங்க லீக்ல வச்சு, அந்த மாதிரி கூட கிடையாது. ஐ லீக் அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது, அவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்டா இருந்தது. அதை வந்து எக்ஸ்ட்ராவா பெட்டர் பண்ணி அது இன்னும் மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு இன்னும் நிறைய கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடயே அந்த ஐ லீக்ல மட்டுமே நம்ம இது பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியன் ஃபுட்பால் would have been in 100 times better position இன்னைக்கு. லைக் ஐ லீக்ல நம்ம வந்து கிளப்ஸ் ஆட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஐ லீக்ல அப்போன்னு பார்த்து சென்னைக்கு ஒரு டீம் இல்ல, பெங்களூர் எஃப்சி அப்பதான் வந்துச்சு, ஜம்ஷெட்பூர் எஃப்சி அப்போ இல்ல, கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்போ இல்ல. சோ இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட டீம்ஸ் அந்த மாதிரி இல்ல. ஐஎஸ்எல் வந்ததால என்னவோ ஃபேன் பேஸ் ஒரு ஃபேன் கிளப் மாதிரி உருவாகி ஏதோ ஒரு அளவுக்கு கொண்டு வந்தது. ஆனா அட் த காஸ்ட் ஆஃப் வாட் இன்னைக்கு. ஏன்னா ஐஎஸ்எல் ஒரு காஸ்டும் அதிகமாச்சு, லைக் வந்து பிரான்சைஸ் ஃபீன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்டிஎல் வாங்கினானுங்க, எஃப்எஸ்டிஎல் வாங்கினானுங்க. அது ஏஎஃப்எஃப்க்கும் பெருசா பங்கு போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. எஃப்எஸ்டிஎல் கடைசியில் இருக்கிறத பிரான்சைஸ் ஃபீ வச்சு பாக்கெட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன பண்ணானுங்க தெரியல. ஏன்னா வருஷம் பாக்குறோம் வியூவர்ஷிப் குறைஞ்சுட்டே வருது, ஃபேன்ஸ் ஸ்டேடியம் அட்டெண்டன்ஸ் குறைஞ்சுட்டே வருது, என்கேஜ்மெண்ட் சோசியல் மீடியா பார்த்தோன்னா குறைஞ்சுட்டே வருது, எல்லாமே குறைஞ்சுட்டே வருது. நான் ஏறணும்னு கூட சொல்லல,
அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெடியா ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தா கூட ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்த ஐஎஸ்எல் மாதிரி இல்லையே, இந்த மார்க்கி பிளேயர்ஸ் அதெல்லாம் இல்லையே, அந்த மாதிரிலாம் இல்லையேன்னு. ஏன்னா அது ஒரு வித்தியாசம் இருக்கு. அப்போ வந்து ஐ லீக் தான் மெயின் லீகா இருந்துச்சு இந்தியாவுக்கு. ஐ லீக் வாஸ் த மெயின் லீக். 2-3 வருஷம் கழிச்சுதான் ஐ லீகே ஒதுக்கப்பட்டு ஐஎஸ்எல் வந்து மெயின் லீகா ஆக்கி விட்டானுங்க. ஒரு கண்ட்ரியோடைய டாப் லீகா இருக்கணும் என்றால் மினிமம் இவ்வளவு மேட்சஸ் ஆடணும், இவ்வளவு டீம்ஸ் ஆடணும், இவ்வளவு ஒரு கேலண்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏஎஃப்சி ஃபீஃபா அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கு. ஏன்னா சும்மாலாம் நீங்களாம் டாப் லீக் ஆட முடியாது, இவ்வளோ இது வேணும். அதை ட்ரை பண்ண போய் ஏதோ 2-3 வருஷம் எப்படி ஏதோ ஓட்டுனானுங்க. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் கோவிட் வந்தது. கோவிடுக்கு அப்புறமா வந்து லைக் வந்து ஃபேன்ஸ் பண்ணி வர ஆரம்பிச்சானுங்க. யூ கேன் சே ஏதோ சம்திங் ஏதோ நடந்துச்சு. லாஸ்ட் 2-3 இயர்ஸா லைக் ரெகுலரா ஏஎஸ்எல் பாக்குறவங்களை தவிர மத்த யாருமே பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஒன்னும் இல்ல, ஒரு கான்வர்சேஷன் வந்து என் ஃப்ரெண்டு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்கானுங்க, ஃபுட்பால் பேசுறவங்க, இது பண்ண பாக்குறவங்க இருக்கானுங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு இந்தியன் ஃபுட்பால் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எல்லாம் பார்க்கணும்னு தெரியல அப்படிங்கிறானுங்க. அஃப்கோர்ஸ் ரீசெண்டா இந்த சில ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ஒன் ஃபுட்பால் அந்த மாதிரிலாம் ஃப்ரீ தான் வந்தது. நல்ல வேலை அதாச்சும் வந்தது, இல்லைன்னா என்னால அதுவும் பார்த்துக்க முடியாது. பட் வந்து இந்தியன் ஃபுட்பால் வந்து நிறைய பேர்ட்ட போய் சேர மாட்டேங்கிறது ஒரு பெரிய இதுவாவே இருக்கு. ஏன்னா இந்தியன் ஃபுட்பால் வந்து இருக்குன்னு தெரியும், ஆனா போய் சேர்க்கணும். அதை வந்து பெருசா ஐஎஸ்எல் பண்ணல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே ஓரளவுக்கு பண்ணானுங்க, பட் நினைச்ச அளவுக்கு பண்ணல. அவங்க வந்து ஐ லீக வந்து ஐ லீகே வந்து எக்ஸ்ட்ராவா கிளாமரைஸ் பண்ணி இது பண்ணி அதை வச்சு பண்ணிருக்கலாம் அவனுங்க. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இங்க வந்து முடிக்குது. இது வந்து நேத்து முந்தா நேத்து வந்த பிரச்சனை அல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு பிரச்சனை இது. பிரஃபுல் பட்டேல் அந்த நாய்ங்க பண்ண இதுவால இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதான் உண்மை. ஏன்னா வந்து பிளேயர்ஸே வந்து இந்த மாதிரி கெஞ்சறாங்கன்னா சோசியல் மீடியால அதை விட பெருசா நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதான் உண்மை. பாப்போம். ஐ மீன் இப்படிதான் போற வீடியோல சொன்ன இந்தியன் ஃபுட்பால் பத்தி பேசச்சே பாப்போம், ஏதாச்சும் பெட்டரா பண்ணாங்களான்னு. லைக் ஹோப்பை வைக்காமையே வந்து அவங்க வந்து நம்ம ஹோப்பை சாவடிக்கிறானுங்க. இதுக்கு பேசாம ஃபீஃபா பேன்லயே இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபீஃபா பேன்னால வச்சு நம்ம ஒழுங்கா நெஞ்சில குத்துவானுங்க, இப்ப பொலைக்க வச்சு முதுகுல குத்துறானுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரேடியே கொள்ளுங்க, பொலைக்க வச்சு முதுகுல தினம் குத்துறதுக்கு ஒரேடியே நெஞ்சில குத்திருங்க, இல்ல கழுத்துல குத்திருங்க, இல்ல ஏதாச்சும் பண்ணுங்க. தயவு செய்து எங்களுக்கு இந்த மாதிரி ஹோப்பு கொடுக்காதீங்க. ஹோப்பு கொடுத்து ஏதாவது பண்ணுங்க, இல்ல ஹோப்பு கொடுக்காதீங்க. அவ்வளவுதான் வருத்தாங்க. அவ்வளவுதான். நீ கத்தி ரேண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த அதெல்லாம் தாண்டி ஒரு மனசுடைஞ்ச ஃபீலிங்க, உடஞ்சு போய் கிடக்கும். அவ்வளவுதான். இந்தியன் ஃபுட்பால் வந்து ஏதாச்சும் ஒரு டைட்டில் வருமா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் ஏதாவது தேருமா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ முடிஞ்சு ஹைட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், ஸ்டே சேஃப் எவ்ரிபடி.